தமிழக எஸ்ஐஆர் பணியில வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவதற்கு ஒரு வார காலமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில 77 லட்சம் தமிழக வாக்காளர்கள் இந்த வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படக்கூடிய மிகப்பெரிய அபாயம் இருக்கிறதாக தகவல்கள் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்ல, இதனுடைய பின்னணியில வடமாநில தொழிலாளர்களை உள்ள நுழைக்கிறதுக்கான அதிபயங்கர வேலைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழகத்துல இந்த எஸ்ஐஆர் குறித்து தீவிரமாக பேசிக்கொண்டிருந்த நேரத்துல தான் கரெக்டாக திருப்பரங்குன்ற விஷயத்த RSS பாஜக அமைப்பினர் கொண்டு வந்தாங்க. அப்போ இதுல சரியாக திட்டமிட்டு அவர்கள் பல்வேறு தந்திரங்களை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு எண்ண தோண்டி கொண்டிருக்கிறது. என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த எஸ்ஐஆர் இந்த விஷயத்துல அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போகிறோம். இந்த எஸ்ஐஆர் விஷயம் மிகப்பெரிய பூதாகாரமாக வெடித்து அதற்கு எதிரான எதிர்ப்புகளும் சர்ச்சைகளும் உருவாகி இருந்த பேசுபொருளாக இருந்த காலகட்டத்தில் தான் சரியாக திருப்பரங்குன்றம் விஷயத்தை பாஜக இந்து அமைப்புகள் கொண்டு வராங்க. அவர்கள் கரெக்டாக இந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுத்து வச்சிருப்பாங்க. எப்போ அவர்களுக்கு தேவையோ அந்த நேரம் இந்த இரையை போட்டு இந்த பிரச்சனையை எழுப்பக்கூடிய வேலைகளை அவர்கள் செய்வார்கள். அவர்களுடைய வரலாறு இதுதான். அது ஒரு நாடக கம்பெனி, நஞ்சூட்டக்கூடிய நாடக கம்பெனி. அந்த கம்பெனி இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஏற்கனவே இந்த எஸ்ஐஆர் பிரச்சனை, அதுக்கு முன்னால ஓட்சோரி, இந்த ஓட்சோரியை ராகுல் காந்தி அவர்கள் மிகப்பெரிய பூதாகாரமாக வெளிப்படுத்தின பிறகு, ஆதாரங்களை வெளியிட்ட பிறகு, பீகார்ல ஓட்சோரிக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு பிரச்சார பயணத்தை மேற்கொள்றாங்க. அதை திசை திருப்புறதுக்காக உடனடியாக பாராளுமன்றத்தில் அமைச்சர்கள் முதலமைச்சர்களை பதவி நீக்கம் செய்யக்கூடிய ஒரு கருப்பு சட்டத்தை அவர்கள் அறிமுகப்படுத்துறாங்க. அப்ப என்ன திட்டம்? எதுவுமே இங்க பேசுபொருளாக இருக்கக்கூடாது. இங்க அரசுக்கு எதிரான எந்த விஷயங்களும் பேசப்படக்கூடாது. ஒரு பிரச்சனை வெடிச்சிருக்குன்னா அதை விட மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை இவர்கள் கொண்டு வருவாங்க. அப்படித்தான் தமிழகத்துல இந்த திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனையை அவர்கள் கொண்டு வந்தாங்க. அதன் மூலமாக அவர்களுக்கு 3 பலன்கள், ஒரு கல்லுல 3 மாங்காய், அப்படிதான் அவர்கள் இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. 1802 அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் காலத்து ஆட்சியினர் அவர்கள் சென்னையிலிருந்து இமயமலைக்கு வரைக்கும் ஒரு அளவீடை நடத்துறாங்க. இது வரலாற்றில் மிக மிக முக்கியமான ஒரு அளவீடு. வில்லியம் லாம்ப்டன் அப்படிங்கிற ஒரு தலைமையில தான் இது நடக்கு. த கிரேட் ட்ரிக்னோமெட்ரிக்கல் சர்வே அப்படின்னு சொல்லி இது சொல்லப்படுகிறது. இதற்காக அவர்கள் அங்கங்கே ஒரு நீலக்கோட்டில் சர்வே அளவீடு தூண்களை, மிக பிரமாண்டமான தூண்களை நிறுவுறாங்க. அதுலேருந்து அவர்கள் இதை அளக்குறாங்க. இதில் தான் இமயமலை உலகத்திலே மிகப்பெரிய சிகரம் அப்படிங்கிறத அவர்கள் அறுதிட்டு சொல்றாங்க. இப்படி இந்தியாவில் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சர்வே ஆகும் இந்த சர்வே. இதுல நாட்டப்பட்ட கல்லை வச்சுதான் இவர்கள் தீபத்தூண்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரத்தை உருவாக்கி, இது முன்னால செய்யப்பட்டது, பிரிட்டிஷார் காலத்தில் இதில் தீபம் ஏற்றப்பட்டது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2ஆம் உலகப் போர் காலத்தில் பாதுகாப்பு காரணங்களால் அதை நிறுத்தப்பட்டது இப்படின்னு சொல்லி ஒரு படுபயங்கரமான விஷயங்களை எல்லாம் பேசுகிறாங்க. இதற்கு எந்த விதமான ஆதாரங்களோ விஷயங்களோ எதுவுமே இல்லை. இப்படித்தான் இவர்களுடைய பொய் பிரச்சாரம். அப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆரை திசை திருப்புறதுக்கான அத்தனை வேலைகளை இவர்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதன் மூலமாக இங்க ஒரு சமூக அமைதியை கெடுக்கக்கூடிய வேலை, மத நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய வேலை, இதையும் பீகாராக, இதையும் அயோத்தியாக மாற்றக்கூடிய வேலையை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை வெளிப்படையாகவே பேசுறாங்க. தமிழ்நாடு எங்கேயோ முன்னேறி போயிட்டு இருக்கு, அதை பீகாராகவும் உத்தரப்பிரதேசமாகவும் மாற்றுவதன் மூலமாக இங்க இருக்கக்கூடிய வளர்ச்சியை கெடுக்கக்கூடிய வேலையை இவர்கள் செய்ய போறாங்க. இதன் மூலமாக இங்க ஒரு பதட்டத்தை உருவாக்குனா இங்க இருக்கக்கூடிய தொழில் கம்பெனிகள் மூடிட்டு போவான், கிளம்புவான். எப்படி உத்தரப்பிரதேசத்தில் வேலை வாய்ப்புக்காக லட்சக்கணக்கான பேர் கியூவில் நிற்கிறாங்களோ, அங்கே ஒரு வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வர முடியலையோ, வெளிநாட்டு நிறுவனங்கள் அங்கே ஒரு முன்னேற்றத்தை செய்ய முடியலையோ, அப்படியும் தமிழ்நாடு ஆகும். அப்படிப்பட்ட வேலைகளை தான் செய்கிறாங்க. நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், நம்முடைய அடுத்த சந்ததியினுடைய எதிர்காலம் எல்லாம் மிகவும் சிக்கலுக்குரியதாக மாறிப்போகும் இந்த சங் பரிவார் அமைப்புகள் இந்த வேலைகளை இங்கே தொடர்ந்து செஞ்சா. சரி, இப்போ எஸ்ஐஆருக்கு வரும். இந்த எஸ்ஐஆரை பொறுத்த அளவில் இன்னும் 7 நாட்கள் தான் இருக்குது. 14ஆம் தேதியோட இதை முடிச்சிருவாங்க. இந்த வேலைகளை முடிச்சுட்டு அவர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் வெளியிடணும்.
இதுல தான் அதிர்ச்சிக்குரிய சம்பவங்கள் விஷயங்கள் வந்து வெளியாகி இருக்கு. கிட்டத்தட்ட 6,41,00,000 வாக்காளர்கள் தமிழகத்துல இருக்கிறாங்க பழைய கணக்கீடின்படி. அதுல 6,38,00,000 வாக்காளர்களுக்கு இந்த ஃபார்மை வந்து கொடுத்திருக்கிறாங்க. இந்த ஃபார்மை கொடுத்துட்டு திருப்பி வாங்கினது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா 5,18,00,000 வாக்காளர்கள்ட்ட தான் திருப்பி வாங்கி இருக்கிறாங்க. இன்னும் மற்றவர்கள்ட்ட எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேற்பட்ட நபர்கள்ட்ட இந்த ஃபார்ம்களை வந்து ரிட்டர்ன் வாங்கணும், ஒழுங்காக நிரப்பி வந்து வாங்க வேண்டியது இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த தகவல்கள் இந்து தமிழ், ஒன் இந்தியா மாதிரியான பத்திரிகைகள் எல்லாம் எடுத்து வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுல இறந்து போனவர்கள்னு சொல்லி 25,72,000 பேரை வந்து இவர்கள் பட்டியலிட்டு இருக்கிறாங்க. இதுவரைக்கும் இந்த பட்டியலிருந்து நீக்கப்படாதவர்களா? கடந்த 2021 தேர்தலில் வந்து இவர்களுடைய பேரெல்லாம் இருந்ததா அப்படிங்கிற கேள்விகள்லாம் நமக்கு எழும்பியிருக்கு. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இவர்கள் வந்து இதை வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு வேலைகள் வந்து தமிழகத்திலையும் சரி பல மாநிலங்களையும் நடந்துட்டு இருக்கு. இதுல இந்த ஒரு 4 வருட காலமாக இவர்கள் 25 லட்சம் பேர் இறந்திருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்விகள் வந்து நமக்கு எழும்பியிருக்கு. ஏன்னா 2021 தேர்தலுக்கு முன்னால இந்த சரிபார்ப்பு வேலைகள் வந்து நடந்திருக்கும் நிச்சயமாக. அப்ப அதுல விடுபட்டவர்கள் இவ்வளவு பேர் இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்விகள் எழுது நமக்கு. இதுல தான் இந்த பிஎல்ஓக்கள் வந்து வீடுகளுக்கு போகும்போது கண்டுபிடிக்க முடியாதவர்களை, ஃபார்மை கொடுத்து அவர்கள் திருப்பி வழங்காதவர்களை, அவர்கிட்ட எல்லாம் அவசர கோலத்தில் இந்த ஃபார்ம்களை வாங்கி இவர்கள் இறந்தவர் பட்டியலில் சேர்க்கிறது, வேற பார்க்க முடியல, வேற ஏதாவது காரணங்களை அதில் நோட் பண்ணி அதை வந்து பதிவேற்றம் செய்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள் களத்தில் நடந்துட்டு இருக்கிறதாக தகவல்கள் வந்து வெளியாச்சு. அதனுடைய அடிப்படையில் தான் இந்த 25 லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்களை இவர்கள் இறந்தவர் பட்டியலில் சேர்த்திருக்கிறாங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் வந்து நமக்கு எழும்பி இருக்கு. உண்மையிலே இந்த 25 லட்சம் நபர்களுடைய இறப்பு சான்றிதழை வாங்கி தான் இந்த பதிவுகள் வந்து செய்யப்படுதா அப்படிங்கிற கேள்வி இதுக்குள்ளால இருக்கு. இப்போ பீகார் மாநிலத்தில் எவ்வளவு சிக்கலாக இது வந்து நடந்திருக்கும்னு சொல்லி பாருங்க. இப்போ தமிழகம் மாதிரியான மாநிலங்கள், தமிழகம் கேரளா மாதிரியான மாநிலங்கள்ல படித்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். இங்கேயே வந்து இந்த வாக்காளர் சரிபார்ப்பு எஸ்ஐஆர் மிகப்பெரிய சிக்கலாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த ஃபார்ம் எல்லாம் நிரப்புறது அவ்வளோ கஷ்டமா இருக்கு. பீகார்ல இவர்கள் என்ன செய்தார்கள்? அதுக்கு தான் பத்திரிகையாளர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஒரு ஃபார்மை கொண்டு போய் கொடுப்பாங்களாம், கொடுத்துட்டு பேரை மட்டும் நோட் பண்ணிட்டு கீழே சைன் பண்ணித்தாங்க, அவ்வளோதான். அப்படித்தான் பீகார்ல இவர்கள் வந்து வாங்கி இந்த பேரை பார்த்த உடனே சரி யாரை சேர்க்கணும் யாரை சேர்க்கக்கூடாது, இந்த ஃபார்ம் எங்கேருந்து வந்தது, அப்போ இந்த பகுதியில் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடாதவர்கள் எத்தனை சதவீதம் பேர் இருப்பாங்க, இவர் தலித்துகளா பழங்குடியினரா யாரு அப்படிங்கிற உத்தேச பட்டியலுடைய அடிப்படையில் தான் அங்கே வந்து 67 லட்சத்திற்கு அதிகமான நபர்களை வந்து வாக்காளர்களை பட்டியலேருந்து நீக்கியிருக்காங்க. எவ்வளோ சுகமாக நடந்திருக்கு பாருங்க பீகார்ல வேலை. ஆனால் இங்கே அப்படி நடத்த முடியாது, கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற ரீதியில் தான் இவர்கள் வந்து ஃபார்மை வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து இன்னும் வந்து ஒரு ஹை லெவலில் பொருளாதார ரீதியாக இருப்பாங்கல்ல, அவர்கள்லாம் எப்படி நிரப்பி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. அடுக்குமாடி குடியிருப்புல எல்லாம் போய் அவர்களை சந்திக்க முடியல, அவர்களும் சந்தேகங்களை எங்கள்கிட்ட கேட்கல, நிரப்பாமலே வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஏற்கனவே எழுந்திருக்கு. அப்போ அதனுடைய அடிப்படையில் தான் இப்படிப்பட்ட கேள்விகள் நமக்கு எழும்பியிருக்கு. அதில் கண்டுபிடிக்க முடியாதவர்கள் சொல்லி 8.95 லட்சம், அதாவது கிட்டத்தட்ட 9 லட்சம் நபர்கள் வந்து கண்டுபிடிக்க முடியல, அவர்களை பார்க்கவே முடியல அப்படிங்கிற பட்டியலில் இருக்கிறாங்க. அப்போ இவர்கள் எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க, இவர்களை பற்றிய தகவல் என்ன அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் எழும்பியிருக்கு. ஏற்கனவே இறந்தவர்களுடைய பட்டியல் வந்து முழுமையானதாக இல்லை, அதுலேயும் நிறைய குளறுபடிகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்முடைய சந்தேகம். அப்போ இந்த 9 லட்சம் நபர்கள் எங்கே போனாங்க அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு எழுதுல. இப்போ இதில் தனியாக வந்து நிரந்தரமாக வெளி இடங்களுக்கு போய் குடியேறினவர்கள்னு சொல்லி ஒரு பட்டியல் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் மலை கிராமங்களில் இருக்கக்கூடிய அநேகம் நபர்கள் இந்த பட்டியலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடும். மழைக்காலங்களில் அங்கெல்லாம் போக முடியாது, மற்ற நேரங்களிலே மிகவும் சிரமமாக இருக்கும். பழங்குடி மக்கள் இருக்கக்கூடிய பகுதி, காணி மக்கள் இருக்கக்கூடிய பகுதி, இதில் எல்லாம் அவர்களை சேர்க்கறதுல இப்படிப்பட்ட சிக்கல்கள் வந்து இருக்கும்.
இது மிகப்பெரிய சிக்கலாக இப்போ உருவாகி இருக்கு, மிகப்பெரிய பிரச்சனையாக ஆயிருக்கு. அது மாதிரி இதர காரணங்களால படிவம் வழங்க முடியாதவர்கள் கிட்டத்தட்ட 24,351 நபர்கள், 25,000 நபர்கள் வைங்க. இது ஒரு சின்ன அளவுன்னு வைங்க. சின்ன அளவாக இருந்தாலும் இது மிக மிக முக்கியமானது. நாளைக்கு இதே காரணத்தை பயன்படுத்தி அவர்களை இந்தியாவினுடைய குடிமக்களே இல்லை அப்படின்னு சொல்லி குடியுரிமை பட்டியலிருந்து நீக்கக்கூடிய அபாயமும் இதுல இருக்கு. இப்படி ஏகப்பட்ட சிக்கல்கள், இப்படி ஒரு பட்டியல் வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த பத்திரிகையாளர்கள். இதுல தான் நமக்கு 77,52,000 வாக்காளர்கள் நீக்கப்படுறதுக்கான வாய்ப்பு. அது மட்டுமல்ல, இது மாவட்டம் வாரியாக அவர்கள் இந்த பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தமிழகத்தில் எவ்வளவு நபர்கள் நீக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது, சூழல் இருக்கு அப்படிங்கிறத அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் ஒரு வாரமே இருக்கு. ஒரு வார காலத்தில் இந்த பட்டியலில் எவ்வளவு மாறும் மாறாது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. இப்படி வாக்காளர்களை நீக்கணும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய அஜெண்டாவாக, அவர்களுடைய திட்டமாக இருக்கிறது. இதில் சென்னை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 40 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இந்த 40 லட்சம் வாக்காளர்களில் 10,40,000 வாக்காளர்கள், இதில் 10,40,000 வாக்காளர்கள் நீக்கப்பட இருக்கிறார்கள். அப்போது 4ல் 1 பங்கு வாக்காளர்களை நீக்கிறாங்க. இந்த வாக்காளர்கள்லாம் எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க, இவ்வளோ வாக்காளர்கள் இல்லாமல் இருப்பாங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் நமக்கு எழுது. இதுதான் மிகப்பெரிய சந்தேகமாக நமக்கு இருக்குது. அது மாதிரி செங்கல்பட்டில் 5 லட்சத்திற்கு அதிகமான வாக்காளர்கள் நீக்கப்பட இருக்கிறார்கள். திருவாரூரில் கிட்டத்தட்ட 4 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட இருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் லட்சக்கணக்கான வாக்காளர்கள் நீக்கப்பட இருக்கிறார்கள். அப்போது இது எவ்வளோ சதவீதம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், தமிழகத்தில் 12% அதிகமான வாக்காளர்கள் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சிச்சுவேஷனில் நீக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொன்று தந்திரம் இவர்கள் பயன்படுத்த போகிறாங்க. வடமாநில தொழிலாளர்கள் அதை வெளிப்படையாகவே அந்த பட்டியலில் அவர்கள் கொண்டு வந்துட்டாங்க. பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய SIRல உள்ள சேர்க்கப்பட்டவர்கள் இதுலையும் சேர்க்கப்படலாம். அதில் ஒரு 100 தொகுதியில் மட்டும் 4,000 வாக்காளர்களை வச்சு சேர்த்திங்கன்னா என்ன ஆகும்? 4 லட்சம் வாக்காளர்கள். அப்போது இது தமிழகத்தினுடைய வெற்றியையே தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறக்கூடும். அதைத்தான் இவர்கள் நேர்த்தியாக செஞ்சிட்ருக்கிறாங்க. இதை பற்றி கேள்விகள் எழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திருப்பரங்குன்ற மாதிரியான பிரச்சனைகளை எழுப்பி அதை ஒரு பூதாகாரமான விஷயமாக ஆக்கி அதை பற்றி மக்கள் விவாதித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இப்போ உருவாக்கி இருக்கிறாங்க. சரி, இதை தொடருமா இல்லைன்னா இதற்கு எதிராக அடுத்த கட்டமாக தமிழக அரசும் சரி, இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் சரி வேலை செஞ்சு இந்த பட்டியலில் இருக்கிறவர்களை கொண்டு வருவார்களா? இது கண்டுபிடிக்கப்படுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. அதில் 1 மாதம்தான் கால அவகாசம் இருக்குது. அதற்கு உள்ளால இந்த பட்டியலை எடுத்து யார் யார் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதை நிச்சயமாக PLOக்கள் செய்ய மாட்டாங்க, BLAக்கள் தான் இந்த வேலைகளை செய்யணும். அதுலேயும் தீவிரமாக இந்த வேலைகளை செய்துட்டு இருக்கிறது DMK கட்சி தான். மற்ற கட்சியினர் இதில் மிகப்பெரிய ஆர்வத்தை காட்டல. அதிமுக கொஞ்சம் வேலை செய்கிறாங்க. அதை தாண்டி இங்கே வேற எந்த வேலையும் SIR சம்பந்தமாக நடக்கலை. நிச்சயமாக இந்த வாக்காளர்கள் சொல்றபடி நீக்கப்பட்டால் இது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும். இன்னும் சொல்லப்போனால் பீகாரில் எப்படி இந்த சங் பரிவார் கும்பல் ஆட்சி அமைத்ததோ, பாஜக கூட்டணி NDA ஆட்சி அமைத்ததோ, அதை போல ஒரு சூழ்நிலை இங்கே உருவாகும். அவர்களுடைய கையில் திருப்பரங்குன்ற மாதிரி பல்வேறு மசூதிகள் அவர்களுடைய கையில் இருக்கு, பட்டியல் இருக்கிறது, கிறிஸ்தவ கோயில்கள் இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்குறதுக்காக அவர்கள் திட்டமிட்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஆட்சி அதிகாரம் அவர்களுடைய கையில், அதிமுக பாஜக கூட்டணியோட கையில் அகப்பட்டு கொண்டால் தமிழ்நாடு எந்த அளவுக்கு சின்னாபின்னமாகும், எந்த அளவுக்கு பின்னோக்கி செல்லும், எந்த அளவுக்கு படு பாதாளத்திற்கு செல்லும் அப்படிங்கிறது நம்ம எண்ணி பார்க்க தோணலை. அந்த அளவுக்கு மிகவும் சிக்கலான ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாக தமிழ்நாடு மாறக்கூடும். இதை எதிர்த்து நின்று இதற்கு எதிராக களமாடக்கூடிய வேலை அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமில்லை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் உண்டு என்பதனை சொல்லிக்கொண்டு இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.